ஓம் நம சிவாய. மக்களே, நான் சிவன். இன்று நான் உங்களிடம் பேசுவது கோபத்தோடு அல்ல, கருணையோடு. இன்று பூமியில் அதிகரித்து வரும் ஒரு வேதனையான விஷயம் பற்றி பேசப் போகிறேன். விவாகரத்து. விவாகரத்து சட்டப்படி ஒரு தீர்வாக இருக்கலாம். ஆனால் தர்மத்தின் பார்வையில் அது தோல்வி அல்ல, ஒரு காயம். அந்த காயம் ஒருவருக்கே அல்ல, ஒரு குடும்பத்திற்கே, ஒரு தலைமுறைக்கே பதிகிறது. திருமணத்தின் தர்மம். மக்களே, திருமணம் என்னவென்று வேதங்கள் சொல்கின்றன தெரியுமா? அது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல, அது சம்ஸ்காரம். மனிதன் தர்மமாக வாழ வழிகாட்டும் ஒரு புனித பாதை. ரிக்வேதம் சொல்கிறது, பத்னீஹி சம்ராக்னீ பவ. அதாவது, மனைவி கணவனின் அடிமையல்ல, அவள் வாழ்க்கையின் அரசி. சைவ சித்தாந்தம் சொல்கிறது, உயிர்த்துணை என்பது உன் தர்ம சாதனைக்கு துணை நிற்பவர். அதனால்தான் நான் சொல்கிறேன் மக்களே, திருமணம் என்பது சுகத்துக்கான ஒப்பந்தம் அல்ல, தர்மத்துக்கான பயணம். ஆனால் இன்று ஏன் விவாகரத்து அதிகரிக்கிறது? முதல் காரணம் அவசரத் தேர்வு. அழகு, பணம், பதவி பார்த்து மட்டும். குணத்தை பார்க்காமல் திருமணம் செய்வது அடித்தளம் இல்லாமல் கட்டிடம் கட்டுவது போல. இரண்டாவது, பொறுமை குறைவு. சின்ன பிரச்சனை வந்தாலே விலகலாம் என்ற மனநிலை. மூன்றாவது, அகந்தை. நான் தான் சரி என்ற பிடிவாதம் உறவின் மிகப்பெரிய எதிரி. நான்காவது, நம்பிக்கை முறிவு. பொய், மறைவு, துரோகம் இவை உறவின் உயிரை குடிக்கும் விஷம். ஐந்தாவது, மரியாதையில்லாமை. அவமதிப்பு, அலட்சியம், மதிப்பில்லாத பேச்சு உறவை மெதுவாக கொல்லும். மக்களே, விவாகரத்தால் வரும் பாதிப்புகள் சாதாரணமா? கணவன் மனைவிக்கு மன அழுத்தம், தன்னம்பிக்கை இழப்பு, தனிமை, கோபம், விரக்தி, வாழ்க்கையின் மீது நம்பிக்கை குறைவு. குழந்தைகளுக்கு சித்தர்கள் சொல்கிறார்கள், குழந்தையின் மனம் மென்மையான மண் போல, அதில் விழும் காயம் ஆழமாக பதியும். விவாகரத்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத உணர்வு, தன்னைத்தானே குறை கூறும் மனநிலை, பயம், கோபம், எதிர்கால உறவுகளில் நம்பிக்கை குறைவு, படிப்பிலும் மன வளர்ச்சியிலும் பாதிப்பு. இரண்டு குடும்பங்களுக்கும் உறவுகள் முறிவடையும். குற்றம் சுமத்தல், பழிவாங்கும் மனநிலை, சமூக அழுத்தம், நீண்டகால மனவேதனை. இப்போது நான் கேட்கிறேன் மக்களே, விவாகரத்துக்குப் பிறகு வாழ்க்கை எளிதா? பெண்ணின் வாழ்க்கை, சமூக அழுத்தம், தனிமை, குழந்தைகள் இருந்தால் இரட்டை பொறுப்பு, பாதுகாப்பு பற்றிய பயம், மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ போராட்டம். ஆணின் வாழ்க்கை, தனிமை, குடும்ப உறவுகள் சிதைவு, குழந்தைகளை பார்க்க முடியாத வேதனை, மன அமைதி குறைவு, வாழ்க்கையில் திசையிழந்த உணர்வு. அப்படியென்றால் விவாகரத்து வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? திருமணத்திற்கு முன் ஆணும் பெண்ணும் பார்க்க வேண்டியது: குணம் இருக்கிறதா? பொறுமை, மரியாதை, பொறுப்பு, உண்மை, கருணை. வாழ்க்கை நோக்கம் என்ன? அறமா, பணமா, புகழா? பெற்றோர்களை எப்படி நடத்துகிறார்கள்? பெரியவர்களை மதிக்கிறார்களா? கோபத்தையும் ஈகோவையும் எப்படி கையாள்கிறார்கள்? திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெளிவாக பேசப்பட்டதா? திருமணத்திற்கு பின் பேசி தீர்க்க பழகு. மௌனம் பிரச்சனை தீர்க்காது, பேச்சே தீர்வு. சண்டையிலும் மரியாதை இழக்காதே. மன்னிக்கும் மனம் வளர்த்து. மன்னிப்பு இல்லாமல் உறவு உயிரோடு இருக்காது. ஒப்பீடு செய்யாதே. அவன் மனைவி இப்படி இருக்கா, இந்த ஒப்பீடு உறவின் நரகவாசல். மூன்றாம் நபர் இடம்பெறாதே.
உறவின் உள்ளே மூன்றாவது மனம் நுழைய விடாதே. தேவையான இடத்தில் ஆலோசனை எடு. அகங்காரம் இல்லாமல் மூத்தோர், ஆலோசகர்கள், ஆன்மீக வழிகாட்டிகளை அணுகு. சித்தர்கள் சொல்கிறார்கள், மனமே காரணம், மனமே மருந்து. உறவின் பிரச்சனை வெளியே இல்லை, உன் மனத்தில்தான். மக்களே, திருமணம் என்பது கட்டுப்பாடல்ல, ஒருவருக்கொருவர் வளர்த்துக் கொள்ளும் பயணம். விவாகரத்து சட்டப்படி ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் தர்மத்தின் வழி திருத்திக் கொள்ளும் முயற்சி. உங்கள் வாழ்க்கையில் அன்பும் அறமும் பெருகட்டும், உறவுகள் பூஜையாக மாறட்டும். ஓம் நமசிவாய.